Praise the Lord, glory to God. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து Yamaha கீபோர்டில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் 3 கேட்டகரி இருக்குது. நார்மல் ஸ்டைல், பேக் ஸ்டைல் அண்ட் ஆடியோ ஸ்டைல். ஸோ இந்த மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா .STY அப்படின்ற ஃபார்மேட் வந்து காமனாக நம்ம கீபோர்ட்லேயே பார்த்துருப்போம். அதே போல் தான் இந்த மூணுத்துலேயுமே அது இருக்குது, சரிங்களா. ஆனால் ஆடியோ ஸ்டைலில் மட்டும் ஸ்பெஷலாக .AUS அப்படின்ற ஒரு ஸ்டைல் இருக்குது. இது தவிர 2 விதமான ஸ்டைல்ஸும் இருக்குது. .PRS அண்ட் .FPSன்னு இருக்குது. ஸோ .PRS இஸ் நத்திங் பட் நம்மளுடைய .STY மாதிரி தான். அது இன்பில்டாக நம்ம கீபோர்ட்லேயே இருக்கிற அந்த ஸ்டைலை தான் .PRSன்னு நம்ம சொல்கிறது. ஸோ அதை நம்ம சேவ் பண்ணும்போது எப்பயுமே .STYன்னு வரும். ஸோ .PRS பற்றி ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். இட் இஸ் சிம்பிளி அகெயின் .STY மாதிரி தான், சரிங்களா. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, .FPSன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் அது. ஆக்சுவலாக அந்த ஸ்டைலை பொறுத்த வரைக்குமே அது வந்து கார்டு மட்டுமே ப்ரெஸ் பண்ணும்பொழுது மேட்சிங்காக வருது. கார்டுக்காக ஃப்ரீ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட், அது ஃப்ரீ ப்ளே ஸ்டைல், அதான் .FPS அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். நம்முடைய ஸ்பெஷல் ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்கில் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே BCH ஹோல்டு 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ரீ ப்ளே ஸ்டைலை பார்க்கலாம். இப்போ கவனிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா BCH ஹோல்டு 1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுதான் இது. ஸோ இங்கேயும் நான் காமிக்கிற பாருங்கள் .FPS. ஏன்னா இங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது அது .FPSஆ இல்லையான்றது, அதுக்காக நான் காமிக்கிறேன். அந்த உள்ள சிம்பிள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரீ ப்ளே அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு இதில், நீங்கள் கவனிச்சிங்கன்னா. பட் இங்கே காமிக்கிறேன் இதுலேயும். ஸோ .FPS, அதே போல் இதுவும் .FPS தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து கார்டை ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைக் கார்டை நம்ம ப்ரெஸ் பண்ண தான் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி, நார்மல் ஸ்டைல் மாதிரி இது கிடையாது, சரிங்களா. ஸோ இது ஒரு ஸ்டைல் கேட்டகரி. இன்னொன்று நான் ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தேன் .STY. இப்போ இந்த .STY தான் முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நிறைய கீபோர்டில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம்ல. ஸோ அந்த .STY எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் மிக்சர் செக்ஷனுக்காக போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு நார்மல் ஸ்டைல் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கவனிங்க. இதில் ரிதம் 1, ரிதம் 2, பேஸு, கார்டு, இந்த பேடு, ஃப்ரேசஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வாய்ஸஸை போய் அது டீல் பண்ண போகுது. ஸோ இப்போது ஸ்டைலில் நார்மல் ஸ்டைலை பொறுத்த வரைக்குமே இன்பில்டாக இருக்கிற உங்களுடைய அந்த வாய்ஸஸ், தட் இஸ் ட்ரம் கிட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் ரிலேட் பண்ணி மட்டும் ஒர்க் ஆகிறது தான் அந்த நார்மல் ஸ்டைல். அதே .STY தான், பட் அது நார்மல் ஸ்டைல் நான் சொல்கிறேன். ஸோ இங்கேயுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஹையர் வெர்ஷன் ஆஃப் கீபோர்டில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக லோயர் வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த வாய்ஸஸ் அந்த கீபோர்டில் இல்லாத பட்சத்தில், தட் இஸ் 920ல் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலில் இருக்க இன்பில்டு ட்ரம் கிட் வந்து உங்கள் கிட்டே இல்லாத பட்சத்தில் அது உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த 2 ட்ரம் கிட் இருக்குங்களே, இப்போ இது EDM கிட்டுன்னு இருக்கா. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்லேகர் கிட். ஸோ இந்த 2 கிட்டு இருக்குது இப்போது, சரிங்களா. இப்போது இந்த 2 கிட்டுமே வந்து இந்த கீபோர்டில் இருக்குது. பட் சில கீபோர்டில் இப்போ இந்த EDM கிட்டு இல்லைன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ட்ரம்ஸ் ப்ளே கூட ஆகலாம், அந்த ஸ்டைல் ஒர்க் ஆகும், பட் என்ன ஆகிடும், இது கட் ஆகிடும். தெரியுதுங்களா. ஸோ இன்கேஸ் இது அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்படியே யோசிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உங்களுடைய கீபோர்டில் இல்லாத பட்சத்தில், இன்பில்டாக இல்லைன்னா, சவுண்டிங் வந்து என்ன ஆகும்னா, அந்த கார்டு இருக்கும், பட் என்னென்னா இந்த சவுண்டிங்ஸ் மட்டும் கட் ஆகிடும், சரிங்களா. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லைன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ஸ் இல்லைனாலும், ட்ரம் கிட் வாய்ஸ் இல்லைனாலும் உங்களுடைய ஸ்டைல் வந்து என்ன ஆகாது, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பேக் ஸ்டைல். ஸோ பேக் ஸ்டைல்லையே நான் வந்து 2 விதமாக டிஃப்ரெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ட்ரம் கிட்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம பேக் ஸ்டைலில் நம்ம எதை க்ரியேட் பண்ணாலுமே அதுவுமே .STY தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே தான் ஆல்ரெடி சொன்னேன், நார்மல் ஸ்டைலில் .STY தான் வரும், பேக் ஸ்டைல்லையுமே .STY தான் வரும். பட் ஆனால் அது உள்ளே இருக்க ட்ரம் கிட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ கவனிங்க. நம்ம ஒரு எக்ஸ்பென்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்டை நான் வைக்கிறேன், சரிங்களா. இப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த பேக் ஸ்டைலை பொறுத்த வரைக்குமே ஒன்று ரெக்ஸ் லூப், வேவ் லூப்பை வந்து ரெக்ஸ் ஃபைலாக கன்வர்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைலாக க்ரியேட் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ இந்த ஸ்டைல் கிரியேஷன் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு செப்பரேட்டட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அதை பார்க்கும்போது புரியும். ஸோ இது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டைலாக இது வரும். ஸோ இதுதான் இந்த ரெக்ஸ் ஃபைலில் வந்து வேவ் லூப்பை வந்து நம்ம எப்படி ஸ்டைலாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல், அது காமிக்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரம் கிட் போனீங்கன்னா இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்பிள், ட்ரம் கிட் சிம்பிள் கிடையாது. இது வந்து ஒரு லூப், அந்த ரெக்ஸ் லூப்புன்ற அந்த ஃபைல் கிட்ட தான் அது போகும். கவனிச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா எக்ஸ்பேன்ஷனோடைய வாய்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் பேக்கை பொறுத்த வரைக்குமே எக்ஸ்பேன்ஷனில் இருக்க வேவ் லூப், அந்த ரெக்ஸ் லூப்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டைல் வந்து இது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டைல். ஸோ இதுவும் ஒரு பேக் ஸ்டைல் தான். சரிங்களா? இப்போ நான் பீட் போடுறேன். ஸோ இப்போ நான் அந்த பீட் போட்டிருக்கேன், எனக்கு அதுக்கான கார்டை கொடுக்குறேன். அடுத்த ஒரு கேட்டகரி என்னென்னா இதே பேக்லேயுமே ட்ரம் கிட்டை ரெடி பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து காஸ்பல் ட்ரம் கிட்டுன்னு சொல்லி ஒரு ட்ரம் கிட் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சில ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டைல்ஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் அதை யூசரில் வச்சுருக்கேன். ஸோ நான் அப்படி இங்கேருந்தே காமிக்கிறேன். சரி, ஓகே, கவனிங்க. ஓகே, சரி. இப்போ அகெயின் திருப்பி நம்ம எங்கே தான் போகணும்னா ரிதம் தான். அகெயின் எல்லாமே ட்ரம் கிட்டை டிபெண்ட் பண்ணி தான் வரும் இந்த ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்குமே. இந்த ட்ரம் கிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே போச்சா, எக்ஸ்பேன்ஷன்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டேவிட்ஸ் காஸ்பல் ட்ரம் கிட் இருக்கா. அந்த டேவிட்ஸ் காஸ்பல் ட்ரம் கிட் உள்ளே தான் இது இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பேக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த பீட்டை போட்டிங்கன்னா இந்த ஸ்டைலை நான் உங்களுக்கு கொடுத்தாலுமே இப்படி தான் ஒர்க் ஆகும். வருதுங்களா? இந்த இன்பில்டு கிட் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சவுண்டிங் வந்திருக்கும். மற்றபடி என்னுடைய அந்த ட்ரம் கிட்டை நீங்கள் போடாத பட்சத்தில், தட் இஸ் அந்த கிட்டை நீங்கள் போடலாம், அது ஒர்க் ஆகாது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஆடியோ ஸ்டைல். ஸோ இந்த ஆடியோ ஸ்டைலை பொறுத்த வரைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ளஸ் ஆடியோ அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் இன்னும் நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கா இத்தனைன்றது தான் அந்த ஸ்டைல். சரியா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணும் பொழுது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது கவனமாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு செக்ஷன், தட் இஸ் ஸ்டைல் 2ன்ற இன்னொரு செக்ஷனில் போகும். அந்த ஆடியோன்ற ஒரு தனியான ஒரு பார்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆடியோன்ற பார்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து இதை ஒர்க் பண்ணுறதுக்கே, இந்த ஆடியோ ஸ்டைல் ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆடியோ ஃப்ரேசர் அப்படின்ற நம்மளுடைய யமஹா கம்பெனியிலேருந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டைலை க்ரியேட் பண்ணிக்கணும். .AUS ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா SX 900 920 மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது அந்த ஆடியோ ஸ்டைல் 970க்கோ இல்லை 975க்கோ ஒர்க் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த .AUS அப்படின்ற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இந்த .AUS, இந்த .AUSஐ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த .AUSஐ மட்டும் எடுத்துகிட்டு .STYன்னு மாற்றிக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 970 இல்லை 975 இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்படி எடிட்டிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டைல் நார்மல் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீபோர்ட்லேயும் எடிட் பண்ண முடியும். நம்மளுடைய யமஹாலையும் மிடி டு ஸ்டைல் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, அதை வச்சு பண்ண முடியும். ஸோ செகண்டாக இருக்கிற ஸ்டைல்லையுமே பார்த்தீங்கன்னா ரெக்ஸ் லூப்பை வந்து நம்ம எப்படி கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அதுலேயுமே எடிட் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அக்கம்பெனி பண்ணணும். அக்கம்பெனி ஆன் பண்ணி நீங்கள் தான் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். எதுவுமே சாஃப்ட்வேர் வந்து அக்கம்பெனியெல்லாம் அதுவாக போட்டு தராது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேரில் வேணால் அக்கம்பெனியை டிசைன் பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் தான் அக்கம்பெனியை க்ரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி வந்து ஆடியோ ஸ்டைல். ஸோ இப்போ இங்கே ஆடியோ ஸ்டைலோட முக்கியமான ஒரு ஐடியா என்னென்னா, ரிதம் வந்து சில லூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லூப்ஸை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பேக் ஸ்டைல்லையுமே அது நடந்திருக்கு. நீங்கள் பேக் ஸ்டைல்லையுமே வந்து அந்த ரெக்ஸ் லூப்புன்னு சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குதான். பட் அதே போல் தான் ஆடியோ ஸ்டைலும். பட் என்னென்னா பேக் ஸ்டைல் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அந்த ஸ்டைலை நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பேக் மூலமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ ஆடியோ ஸ்டைல் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அதை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் போட்டு யூஸ் பண்ண முடியும். நார்மல் ஸ்டைல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் மெமரி சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஆடியோ ஸ்டைல் அப்படின்னும் பொழுது அதோடைய மெமரி சைஸ் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு தி அதர். ஸோ இப்போ சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கேயே தெரியும். இப்போ கவனிங்க, இது எல்லாமே வந்து
ஒரு 6 கேபி 63 கேபி இந்த லெவல் ஆஃப் ரேஞ்சஸ் கேபியில் இவ்வளோ கம்மியாக வரும். ஆனால் இந்த ஆடியோ ஸ்டைலை கவனிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு 4 வேரியேஷன்ஸோடு வச்சு ஆடியோ ஸ்டைல் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அதிகமான அந்த ஃபைல் சைஸை அது எடுத்துக்கும். சரிங்களா? இன்னொன்று ஆடியோ ஸ்டைலில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து பேக் ஸ்டைலில் கூட நான் சொல்லியிருந்தேன், அந்த ரெக்ஸ் லூப்பை நம்ம வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பேசியிருந்தேன். ஆனால் அந்த ரெக்ஸ் லூப்பை வச்சு க்ரியேட் பண்ணுற ஸ்டைலை நம்ம கொஞ்சம் எடிட்டிங் வேணும்னா நம்ம உள்ளே கூட போய் அந்த ட்ரம் கிட் மாதிரி அதில் ரெக்ஸ் லூப்புக்குள்ளே வந்துடும். அதை நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக. பட் ஆனால் ஆடியோ ஸ்டைலில் ஒரு சிக்கலான விஷயம் இதுதான், நீங்கள் க்ரியேட் பண்ணும்பொழுதே அங்கேயே தட் இஸ் உங்களுடைய ஆடியோ ஃப்ரேசர் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே மட்டுமே தான் பண்ண முடியும். இங்கே வந்து அந்த ட்ரம் கிட்ட நீங்கள் எந்த ஒரு டெஃபினேஷனும் பண்ண முடியாது. ஒன்லி திங் நீங்கள் வால்யூம் ஏற்றலாம், வால்யூம் குறைக்கலாம், மற்றபடி ரிதமிக்காக அதில் எதுவுமே கை வைக்க முடியாது. ஸோ ஆடியோ ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் க்ரியேட் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் அது அங்கே மட்டுமே எடிட் பண்ண முடியும், கீபோர்டுக்குள்ளே வந்து எடிட் பண்ண முடியாது. பட் என்னென்னா நீங்கள் மற்ற 2 ஸ்டைல் நார்மலாக இருக்கட்டும், பேக் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம கீபோர்ட்லேயுமே அந்த ஸ்டைல் இருக்குது, அந்த ட்ரம் கிட்டை வச்சு நம்ம புதுசாக சில ஸ்டைல்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டைப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ, ரொம்ப நாலேஜபிள் திங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு மியூசிஷியனாக நீங்கள் ஒரு கீபோர்டில் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் நிறைய ஸ்டைல்ஸை பற்றின ஐடியா உங்களுக்கு வரும், நீங்கள் ஒரு சில விஷயங்களை க்ரியேட் பண்ண முடியும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.